ஸ்ரீ ஜெகதம்பாயே நமக. 73. Yes, ma'am. कवित्वश्री श्री करण निपुणौ रक्षण चनौ विपन्नानां श्रीमन् नलिनमसृणौ शोणकिरणौ मुनीन्द्राणामन्त करणचरणौ मन्दसरणौ मनोज्ञौ कामाक्ष्या दुरितहरणौ नौनिचरणौ. இந்த ஸ்லோகம்லாம் கொஞ்சம் சிம்பிளான ஸ்லோகங்கள். இப்போ இது வந்து ஜென்ரலாக டேரெக்டாக சொல்கிறாரு, அவ்வளோதான். கவித்துவ ஸ்ரீ மிஸ்ரீகரணம். மிஸ்ரீகரணங்கிறது வந்து சேர்க்கிறதுன்னு அர்த்தம். மிஸ்ரீகரணம்னாலே சேர்க்கிறதுன்னு அர்த்தம். இப்போது கவித்துவ ஸ்ரீ, இப்போ கவிஞர்களுக்கு கவிதை வந்து கூடி வரணும் இல்லையா, அவளுக்கு எழுத தெரியணுமே. ஸோ அந்த கவிதையை கொடுக்கக்கூடியது, ஸோ கவிதையை எழுதுறதுக்குள்ள சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியது நிபுணத்துவம் வாய்ந்தது இந்த பாதங்கள். ரட்சண சனவு, ரக்ஷணம்னு என்னது, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியதில். சனம்னாலே நிபுணத்துவம் தான். சனன்னா ரொம்ப சாமர்த்தியம் உடையதுன்னு அர்த்தம். ஸோ ரட்சண சனவு, ஸோ ரட்சிப்பதில் வல்லமை உடைய பாதங்கள். விபன்னானாம் ஸ்ரீமத், அதாவது விபன்னகான்னு சொன்னால் ஆபத்தில் மாட்டின்றவர்கள்னு சொல்கிறான் ஜெனரலாக. விபத்துங்கிறது விபன்னு. ஸோ விபன்னானாம் இன்னொரு அர்த்தம். விபன்னகான்னு சொன்னால் டைடுன்னு அர்த்தம், செத்து போனோன்னு அர்த்தம். ஸோ விபன்னகா அப்படின்னாலும் செத்து போனோன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இங்கே இல்லை. இங்கே விபத்தில் மாட்டின்றவன் என்ன அர்த்தம், மிஸ்ஃபார்ச்சூன், கஷ்டப்படுறான் ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு ஸ்ரீமத்து, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாதங்கள். நளின மஸ்ருணம்னாலே சில்கி, சாஃப்ட். ஸோ அந்த தாமரையை போல, நளினன தாமரை, ஸோ தாமரையை போல சாஃப்டான பாதங்கள். ஷோண கிரணவ், ஷோணன ரெட்டு, ஸோ சிவந்த கலர் அப்படியே கிரணங்களோடு கூடிய பாதங்கள். முனீந்திரானாம் அந்த கரண சரணவ், ஸோ முனிவர்கள் என்ன பண்ணுறா, முனி இந்திரர்கள்னு இது சிறந்த முனிவர்கள். ஸோ அந்த கரணாவா உள்ளுக்குள்ள அந்த கரணத்தில் ஷரணவு, இந்த பாதை எங்கே போய் உட்காந்துக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்க்கறது. முனிவர்களோட ஹிருதயம் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான இடம் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறதான். அதே சரணமாக கொண்ட பாதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், முனிவர்கள் தேவியோட பாதத்தை மனசில் எப்போதும் தியானிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த சரணமாக அந்த முனிவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பாதங்கள். மந்த சரணவு, சரணின்னு சொன்னா ஸ்டெப்ஸு. ஸோ மந்த சரணம்னு கதி, தேவியோட நடை வந்து மந்தமாக மெதுவாக நடக்கக்கூடிய பாதங்கள். மனோஜ்ஞவு, மனத்தை ஆக்கர்ஷிக்கக்கூடிய பாதங்கள். காமாட்சியாக, இந்த காமாட்சியுடைய இந்த பாதங்கள். துரிதஹரணவ், துரிதம்னு சொன்னால் வேதனை, வருத்தம், துன்பம். ஸோ இதெல்லாம் அபகரிக்கக்கூடியது. ஹரதின்னா அபகரிக்கிறது. ஸோ துரிதஹரணவ், நம்மளுடைய துரிதங்களை, நம்மளுடைய வேதனைகளை எல்லாம் அபகரிக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட பாதங்களை சரணவ் நௌமின்னு நமஸ்காரம் செய்கிறேன்கிறார் இங்கே மூக்கர். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாதங்களோட பெருமையை சொல்லி இப்படிப்பட்ட பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேன்றார் மூக்கர். परस्मात् सर्वस्मात् अपि च परयोर्मुक्तिकरयोः नख श्रीभिर्ज्योत्स्ना कुलिततुलयोः ताम्रतलयोः निलीये कामाक्ष्या निगमनुतयोर्नाखिनतयोः निरस्तप्रोन्मीलत् நகஸ்ரீபிகி ஜோஸ்னா ஆகுலிதான்னு படிக்கலாம், இல்லை நகஸ்ரீஷு ஜோஸ்னா ஆகுலிதா அப்படின்னு படிக்கலாம். ஓகே. ஸோ பரஸ்மாத் சர்வஸ்மாத், இப்போ பாதங்கள் எப்படி இருக்குது, இது ஸ்ட்ரைட்டான ஸ்லோகம் தான். ஸோ பரஸ்மாத் சர்வஸ்மாத், ஸோ எப்படிப்பட்ட பாதங்கள், பரையோகோ, அதாவது எல்லாவற்றையும் மேலாக. பரஸ்மாத்னா எல்லாத்துக்கும் மேலான்னு சொன்னோம்னா அதை விட மேலானது இந்த தேவியோட பாதங்கள். ஸோ ஷீ இஸ் அபவ் ஆல், தேவியோட பாதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானது.
ஸோ வேதத்தோட தலையிலே தேவி பாதம் வச்சுட்டு இருக்கா. ஸோ வேதம் தான் பிரமாணம் சொல்கிறோம். அந்த வேதமே தேவியோட பாதத்துக்கு அடியில் இருக்குது. ஸோ வேத மாதாவோட தலை தேவியோட பாதங்களை வணங்குறது. அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலான பரஸ்மாத் சர்வஸ்மாத் எல்லாவற்றுக்கும் மேலான பாதங்கள் பரயோகோ முக்திகரையோகோ. ஸோ எல்லாருக்கும் முக்தியை கொடுக்கக்கூடிய பாதங்கள், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பாதங்கள். தேவியோட பாதத்தை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். அப்படி பரமமான பரயோகன பரமமான மோட்சத்தை அளிக்கக்கூடியவை. நகஸ்ரீஷு ஜோஸ்னா ஆகுலித்த துளியோகோ. ஜோஸ்னான சந்திரிகைகள், அதாவது சந்திர கிரணங்களுக்கு ஜோஸ்னைகள்னு பேர். ஸோ இந்த நகஸ்ரீபிகி தேவியோட பாதங்களுடைய நகங்கள் வந்து அப்படி நக கிரணங்கள் வந்து வெளவெளேர்னா சந்திர ஒளி மாதிரி. ஆகுலித்த துளையோகோ அதுக்கு ஈக்குவலாக சந்திரனோட கிரணங்களுக்கு ஒப்பான துளையோகோன்னா சமமான அந்த பாதங்கள் நகஸ்ரீனால அப்படி வெள்ளவெளேர்னு சந்திரிகைகளை கொடுக்கக்கூடியவைகளாக. தாமிர தலையோகோ தளம்னா நார்மலாக தளம்னு சொன்னா தரைக்கும் தளம் தான் பேர், தரைக்கு தளம். அதே மாதிரி பாதத்தோட அடி இருக்கு இல்லையா, அடிப்பாதம், அதுக்கு பேர் தளம். ஸோ தேவியோட பாதத்தோட அடிப்பாகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் தாமிரன்னா ரெட்டு, தாமிரன்னா காப்பர்னு அர்த்தம். காப்பர் கலர்னது ரெட்டு. ஸோ அந்த ரெட்டு கலராக தேவியோட பாதத்தோட அடி இருக்குது. தாமிர தலையோகம் அப்படிப்பட்ட பாதத்தோட அடி ரெட்டு கலரில் இருக்குது. ஸோ காமாட்சியாக அந்த காமாட்சியுடைய நிகமனுதயோகம்னா வேதங்கள், நிகமம்னா வேதம்னு அர்த்தம். ஸோ நிகமனுதயோகோ நுத்தான்னு சொன்னால் வணங்கக்கூடிய, வேதங்களால் வணங்கப்படக்கூடிய பாதங்கள். நாக்கி நதையோகோ நுத்தின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஸ்துதி. ஸோ நிகமனுதயோகன வேதங்களால் பாடப்படக்கூடிய பாதங்கள், ஸ்துதி பண்ணக்கூடிய பாதங்கள். நாக்கி நதையோகம் நாகலோகம்னு சொன்னா தேவலோகம்னு அர்த்தம். நாக்கின தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் நதையோகம் வணங்கப்படுகின்ற பாதங்கள். ஸோ நிரஸ்த இப்படிப்பட்ட பாதங்கள். நிரஸ்த உன்மீலத், அதாவது உன்மீலத் நளினமதையோகோ, அதாவது உன்மீலத்துனா எழும்புறதான். அப்படியே தாமரை வந்து என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ ரெட்டாக இருக்கேன் பாரு, அழகாக இருக்கேன் பாரு, சாஃப்டாக இருக்கேன் பாரு அப்படி சொல்லிட்டு அந்த நளினத்துக்கு அந்த தாமரைக்கு மதம் வருது. மதம்னா கர்வம். ஸோ இந்த கர்வத்தை நிரஸ்த, இந்த பாதங்களோட ரெட்டை பார்த்தோன்னே தாமரை கூம்பி போய்டுறது. ஸோ தாமரை அப்படி கீழாக்கிறது. நிரஸ்த அதோட மதத்தை அடக்கி விடுகிறது, தூக்கி வீசுகிறதுன்னு அர்த்தம் நிரஸ்த. ஸோ அப்படியே அந்த எழும்பக்கூடிய அந்த தாமரையின் மதத்தை அடக்கக்கூடிய பாதங்கள். இப்படிப்பட்ட ஏவ பதையோகோ இப்படிப்பட்ட பாதங்களை நிலியேன்னு நான் வந்து அப்படியே உள்ளே நுழைஞ்சுடுறேங்கிறார், அப்படியே தியானம் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏற்பட்ட உயர்ந்த பாதங்களை நான் அந்த பாதங்களிலேயே மூழ்குகிறேன், நான் அதிலேயே மூழ்கி போய்டுறேன்னு அதையே தியானிக்கிறேன்கிறார் மூக்கர். ஆனந்தம் பெறுகிறது, அதுதான் ஆகுலிதான்னு அர்த்தம். ஓகே, स्वभावात् अन्योन्यं किसलयमपीदं तव पदं मृदिं नाशोणिं न भगवति दधाते सदृशतां वने पूर्वस्ये च सततमवने किं तु जगतां परस्येतं वेदः स्फुरति कामाक्षि सुधियाम्. இப்போ வந்து துளிரோட கம்பேர் பண்ணுறான். துளிர்னு சொன்னான்னா இந்த துளிர் இலைகள் வருது இல்லையா மரத்தில், அது மாதிரி அந்த துளிர் இலைகளோடு இந்த பாதத்தை கம்பேர் பண்ணுறார். ஸ்வபாவாத், ஸோ ஸ்வபாவமாகவே இயற்கையாகவே. அந்யோன்யம், அதாவது ரொம்ப அந்யோன்யமாக இருக்குது. எது கூட? கிசலயம்னா துளிர்கள்னு அர்த்தம். ஸோ துளிர்களான இலைகள் அப்படி சாஃப்டாக அப்படி ரெட்டு கலரில் தான் இருக்கும். துளிர் வர வச்சு ரெட்டு கலரில் தான் இருக்கும். அப்புறம் தான் இலையை அரைச்சி பச்சையாயிடும். ஸோ அப்படி கிசலயம்ங்கிறது துளிர்கள், அது சாஃப்டாகவும் இருக்கும் ரெட்டு கலராகவும் இருக்கும். அப்படி அந்யோன்யமாக அந்த துளிர்களோடு இருக்கக்கூடிய அப்பி இதம் தவ பதம், இந்த உன்னுடைய பாதங்கள்.
மிருதிம்னா சோனிம்னா. இப்போ 2 விதமாக அந்யோன்யமாக இருக்குது. எந்த விதமாக? ஒன்று மிருது சாஃப்ட், மிருதிம்னா சாஃப்டாக இருக்கிறதுல, ஷோனிம்னா ரெட் கலர். அப்படி 2 நாளையும் அந்த துளிர்களோடு இருக்கக்கூடிய அந்த பாதங்கள். பகவதி, ஹே பகவதி, பகவதின்னு பகத்தோடு கூடியவள்னு அர்த்தம். பகன்னா 6 குணங்கள் சொல்லிருக்கோம் இல்லையா, அந்த 6 குணங்கள் நிறைந்தவள், அதனால பகவதின்னு பேர். ததாத்தே சதுர்ஷதாம், சதுர்ஷதாம்னு சமானமாக துளிர்களுக்கு ஒப்புமையாக இருக்கின்றன உன்னுடைய பாதங்கள். வனே பூர்வசி இச்சா, பூர்வன்னு சொன்னால் முதல்ல சொல்லப்பட்டது எனது துளிர். ஸோ அந்த துளிர்களுடைய இச்சா வனத்தில் இருக்குது. வனத்தில் தான் வளருது இல்லையா, மரங்கள் எல்லாம் வனத்தில் நிறைய காணப்படும். ஸோ பூர்வசிய இச்சா வனே, முதல் உள்ள துளிர்களுடைய ஆசை என்னது? வனத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் சததம் அவனே, ஆனால் உன்னுடைய பாதங்கள் அவனே. அவனேன்னு அர்த்தம் காப்பாற்றுதல்னு அர்த்தம். அவனேன்னா வனம் இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. அவனம், அவனம் சொன்னா பாதுகாத்தல், தேவிக்கு ரட்சிக்கிறா, அதுக்கு தான் அவனம்னு பேர். ஸோ அவனே வனம் இல்லாத அப்பா அப்படிங்கிற அர்த்தம் இல்லாமல் அவனே இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறார் அவர். வனே பூர்வசிச்சா, துளிர்கள் வனத்தில் அப்படி ஆசையாக மலரும். அதே சமயத்தில் அவனே சததம், உன்னுடைய பாதங்களுடைய இச்சை என்னது? எல்லாரையும் காப்பாற்றணும், அதில் உன்னுடைய இச்சா. கிந்து ஜெகதாம், இந்த உலகத்தையே ரட்சிக்கணும். பரஸ்ய இத்தம், பரஸ்யன்னு 2வதாக சொல்லப்பட்ட பரஸ்யா பின்னாடி சொல்லப்பட்ட பாதங்களுடைய இச்சா என்னதுன்னு சொன்னால் பிறரை ரட்சிப்பதில் அவனே. இத்தம் பேதகா, இதுதான் வித்தியாசமா? துளிருக்கும் உன்னுடைய பாதத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னால் அது வனத்தில் இருக்கும், நீ காப்பாற்றுதல் இருப்பாய். ஸோ இத்தம் பேதக ஹிருதி ஸ்புரதி, சுதியாம் ஹிருதி ஸ்புரதி. சுதியாம்னா புத்திசாலிகளுக்கு இந்த பாதத்தை பார்த்த உடனே மனசில் இப்படி ஸ்புரிக்கிறதான், இப்படி தோன்றுறது. பாதத்தை பார்த்த உடனே மூக்கருக்கு இப்படி தோண்டிடுது. ஸோ அது வனத்தில் இருக்குது, உன்னுடைய பாதங்கள் ரட்சிக்கிறதுல இருக்குது அப்படின்னு நல்ல புத்திசாலியுடைய மனசில் ஸ்புரிக்கிறது. கஹே காமாட்சி சொல்கிறேன். कथं वाचालो अपि प्रकटमणिमञ्जीरनिनदैः सदैवानन्ताद्रान् विरचयति वाचं यमजनान् प्रकृत्या तेषो न शविरपि च कामाक्षिचरणो मनीषा नैर्मल्यं कथमिव नृणां मां सलयते. கதம் வாச்சாலோ அப்பி. இப்போ தேவியோட பாதம் எப்படி இருக்குன்னா சத்தம் போடுறதா. என்ன சத்தம்? பிரகடம் மணிமஞ்சீர நினதைகி, மஞ்சீரன கொலுசு. ஸோ மணிகள் பொருந்திய அந்த கொலுசு அது நிநாதம் பண்ணுறது. நினதைகின்னு நாதம் பண்ணுறது. ஜல் 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 ஜல்னா அப்படி வாச்சாலம் பண்ணிட்டு இருக்கான். தேவி நடக்கிற ஜல் ஜல் ஜல்னா வாக்கு ஜாலத்தை பண்ணிட்டு இருக்கு இந்த உன்னுடைய கொலுசு. அப்படி இருக்கிற கால்கள். அப்போ இந்த வாச்சாலம் சொன்னா ரஜோகுணம் மாதிரி தான் அது. ஜல 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 ஜலான்னு பேசுறது இதெல்லாமே இந்த சத்துவகுணத்தோடு சேர்த்துக்கிறேன். சத்துவகுணம் எப்போவுமே மௌனம், அதுதான் மௌனமாக இருக்கிறது தான் சத்துவகுணம். ரஜோகுணம் தான் தரன்னு பேசும், கோபம் வரும், காமம் வரும், எல்லாம் வரும். அப்போது இப்படி ஒரு ரஜோகுணத்தோடு கூடியவனுடைய பாதங்கள், ஜல் ஜல்னு சத்தம் போடுறவனுடைய பாதங்கள். ஆனால் யமஜனாம் வாச்சம், யமஜனாம்னு சொன்னான்னா எமிகள்னா மனதையெல்லாம் அடக்கிறவர்கள், முனிவர்கள்னு அர்த்தம். யமம் நியமம்னு சொல்கிறோம் இல்லையா யோகா, அஷ்டாங்க யோகத்தில். அந்த யமம் எல்லாத்தையும் மனசில் அடக்கக்கூடிய அந்த இது. ஸோ அந்த யமிகள், அந்த அவர்களுடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் எப்பவுமே மௌனமாக இருப்பா. முனிவர்களுக்கு பிடிச்சது சத்துவகுணம், மௌனமாக இருக்கக்கூடிய குணம். ஆனால் இந்த கொலுசோடு சத்தம் சதைவ ஆனந்த ஆர்திரான் விரச்சயதி. இந்த முனிவர்களுக்கு கூட ஆனந்தத்தை விளைவிக்கிறதேம்மா. ரொம்ப கனிவோடு, ஆர்திரான்னு கனிவோடு உன்னுடைய கொலுசு சத்தத்தை காட்ட ஆனந்தமாக இருக்கு அவளுக்கு. ஸோ அவளுக்கு சத்துவகுணம் உடையவர்கள் முனிவர்கள், அவர்கள் மௌனத்தை விரும்புவர்கள் என்றால் கூட உன்னுடைய பாத கொலுசோடு சத்தம் அவர்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறதே. எப்படிமா? கதம் இது கேட்குறார். கதம் எப்படிமா அது இது கேட்குறார். பிரகிருத்தியாதே சோனச்சவி, சோனன்னா ரெட்டு. ஸோ சவின்னா அழகு, உன்னுடைய ரெட்டு கலர் அழகு பாதம். ஸோ பிரகிருதியை இயற்கையிலேயே உன்னுடைய பாதங்கள் ரெட்டு கலரோட அழகோடு இருக்குது. அது ரெட்டு கலர் எப்போவுமே ரஜோகுணம்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட்டு கலர் ரஜோகுணத்தோடு சேர்த்தி.
அது எப்படி இருக்குன்னா உன்னுடைய சரணக சரணேன்னு சொல்லலாம். 2 சரணங்கள் சேர்க்கும்போது சரணேன்னு சொல்லலாம். சரணோங்கிறது போட்டிருக்கான், சரணேங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். உன்னுடைய 2 பாதங்கள் வரும்போது சரணம் சரணேன்னு வரும். எனிவே சரணகனாலும் தப்பு கிடையாதுங்க. ஸோ சரணகான ஒரு சரணம் மாதிரி இருக்குது, அதனால தான் அது சரணேன்னு நான் மாற்றிட்டேங்க. ஸோ காமாட்சி சரணே உன்னுடைய 2 பாதங்களும் மனிஷா நைர்மல்யம். மனிஷான புத்தின்னு அர்த்தம் மனிஷா. ஸோ மனிஷா பஞ்சகம்னே எழுதியிருக்காரு நம்ம ஆதிசங்கரர். ஒரு பயிற்சி எழுதியிருக்காரு மனிஷா பஞ்சகம், 5 ஸ்லோகம். மனிஷா புத்தியோட இது சம்மந்தப்பட்ட 5 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. ஸோ மனிஷான புத்தி. ஸோ நைர்மல்யம்னா நிர்மலமான, நிர்மலங்கிறது ஒயிட்டோடு சேர்த்து சத்துவ குணத்தோடு சேர்த்து. ஸோ இப்படிப்பட்ட புத்தியை வெளுக்கடிக்கிறதுன்னு அர்த்தம், புத்தி சத்துவ குணத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கதமிவன் ருணாம் மாம்சலயதே, உன்னுடைய பாதம் ரெட் கலரோடு இருக்கக்கூடிய பாதங்கள், ரஜோகுணத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாதங்களாக அந்த கலரை காட்டக்கூடிய பாதங்கள் மனிதர்களுக்கு அந்த பாதத்தை வணங்குறோம் என்ன கொடுக்குறது? சத்துவ குணத்தை கொடுத்துருது. ஸோ மனிஷா நைர்மல்யம் அவர்களுடைய புத்தியோடு தெளிவை ஏற்படுத்துறது, சத்துவ குணத்தை பிரகாசிக்க வைக்கிறது. மாம்சலயத்தே, மாம்சம்னு என்னது? ஃப்ளஷ்ன்னு அர்த்தம் இல்லையா, நல்ல போஷணம்னு அர்த்தம் இல்லையா. மாம்சலயத்தேன்னா அந்த மாமிசத்துலேருந்து தான் வரக்கூடிய இது வார்த்தை. இது மாம்சன்னு சொன்னால் அந்த மாம்சலயத்தேன்னு சொன்னால் நல்லா ஃப்ளெஷ்ஷி ஆக்குறது. ஃப்ளெஷ்ஷி ஆக்குறதுன்னு என்னது? போஷணத்தை தருது, புத்திக்கு ஒரு போஷணத்தை கொடுத்து அதுக்கு சத்துவ குணத்தை கூட்டுறது உன்னுடைய ரெட் கலர் பாதங்கள்ன்றாங்க. ராதே கிருஷ்ணா. கதம் வாசாலோ அபி பிரகட்வதி மஞ்சீரநினதைஹி சதைவ ஆனந்தாத்ரான் இரச்சயதி வாசம் யமனனான் பிரகிருத்யே பிரகிருத்யாத்தேஷு நந்தவிஹி ச காமாக்ஷி சரணே மனிஷா நைர்மல்யம் चलतृष्णा वीची परिचलन पर्याकुलतया मुहुर्भ्रान्तस्तान्तः परमशिव वामाक्षि परवान् तितीर्षु कामाक्षि प्रचुरतर कर्म अम्बुदिममुं कदाहं लप्स्येते चरणमणि सेतुं गिरिसुते. ஸோ சிவ வாமாட்சின்னு கூப்பிட்றார். தேவியை கூப்பிட்றச்சே பரமசிவ வாமாட்சி. வாமன லெஃப்ட்டு, ஸோ இடது அச்சி கண்ணு. ஸோ பரமசிவனுடைய வாமாட்சி இடது கண்ணாக இருப்போலேன்னு அர்த்தம். தேவிக்கு தான் பாதி உடம்பு கொடுத்துட்டாரு. அப்போ பரமசிவன் லெஃப்ட் கண்ணு தானே, தேவியோட கண்ணு தானே இது, அப்போ தேவி தானே இது. ஸோ பரமசிவ வாமாட்சி பரமசிவனுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாக இருக்கக்கூடியவளே. சலத்ருஷ்ணா வீச்சி பரிசலன். திருஷ்ணா வீச்சின்னு சொன்னால் பேராசை அலைகள்னு அர்த்தம். திருஷ்ணான்னா பேராசை. ஸோ பேராவல்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆசைங்கிறத ஆவல்னு எடுத்துனோம்னா தல திருஷ்ணா வீச்சி பரிசலன். ஸோ அப்படியே பேராவலான அலைகள், வீச்சின்னு அலை. ஸோ சலத்து அப்படியே மனசு அப்படியே அலைப்பாயிருது. ஸோ பேராசையாகப்பட்ட அந்த அலைகள், ஆவலோடு கூடிய அலைகள். பரிச்சலன பர்யாகுலத்தையா. ஸோ இது பேராசைங்கிற அலையெல்லாம் அடித்து இந்த உலகம் எப்படி, இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அந்த சம்சாரம் சலன பர்யாகுலத்தையா, மனசெல்லாம் அசைஞ்சு போகிறது, ஆடி போகிறது இந்த ஆசை அலைகள் வீசி வீசி. அதனால பர்யாகுலமாக இருக்கிறது. பரியாகுலம்னு சொன்னானது உற்சாகம் இல்லை, சம்சாரத்தில் வேதனை தான். ஆக்குலம்னா உற்சாகம், பரியாக்குலம்னு ஆப்போசிட் ஆகிடுது. ஸோ ஒரே மனசில் வேதனை கலக்கம். இந்த சம்சாரம் சொன்னாலே ரொம்ப துக்கமாக இருக்கக்கூடியது. பேராவல்களெல்லாம் அலை அடிச்சுட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு ஆசை. ஸோ முகுகு பிராந்தஸ்த அந்தக. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரே பிரமையாக இருக்கா, மக்கள் ஒரே பிரம பிடிச்சிருக்கா. என்ன செய்கிறது, இந்த சம்சாரத்தை கடலை எப்படி தாண்டது, இதை இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிலாம் நினச்சிட்டு பயந்து போய் மனசெல்லாம் பிரம பிடிச்சி அந்தக உள்ளுக்குள்ளே அப்படி ஆகி பரமசிவ வாமாட்சி பரவான்னு என்னது, நான் சுதந்திரம் இல்லாதவன். ஸோ மூக்கர் தன்னையே சொல்கிறார், இப்படி என்னோட பேராவல அலை அடிக்க நான் எனக்கு சுதந்திரம் இல்லை, இதுலேருந்து வெளிவரக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இல்லை அம்மா, பரவானகம் அப்படி சேர்த்துக்கணும். ஸோ எனக்கு சுதந்திரம் இல்லாதவனாக நான் இருக்கிறேன். ஆனால் திதீஷு, இந்த சம்சாரத்தை எப்படியாவது கடக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குது. திதீஷான்னா தரித்தும் இச்சா, தாண்டுவதில் ஆசை. சம்சாரங்கிற கடலை, இந்த அலையடிக்கிற கடலை எப்படியாவது தாண்டனா ஆசை மட்டும் இருக்குமா எனக்கு. ஆனால் எனக்கு அதுக்கு சுதந்திரமும் இல்லை. காமாட்சி பிரச்சுர தர கர்ம அம்புதிம்மமும்.
இது ஒரு கடல். என்ன கடல்னு சொன்னால் கர்ம கடல். இது கர்மங்களால் அப்படி செய்யப்படுது. எல்லாரும் அவாவா கர்மத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தில் வந்துடுறான். இந்த சம்சாரம் பிரச்சுர தர பரவிய கர்ம கடல், அம்புதின கடல். ஸோ கர்மத்தினுடைய கடலாகவே இந்த கடலாகப்பட்ட சம்சாரத்தை இந்த சம்சாரத்தை கதாகம் லப்சியே, எனக்கு இது கிடைக்கிறதுக்கு ஒரு போட்டு வேணும் இல்லையா? அந்த போட்டு என்னதுங்கிறார்? சரணமணி சேத்தும் கிரிசுதே இமவான் மகளே, சரணமணி சேத்தும், சரணமாகப்பட்டிய சேதுன பாலம். இங்கே போட்டு இல்லைங்க, பாலம் வேணுங்கிறார். சரி, ஓகே, பாலம் வழியாக கடந்துடலாம். போட்டு இல்லாட்ட பாலம் கட்டினாலே போருமே. இப்போ ராமாயணத்தில் லங்கைக்கு போகிறதுக்கு ராமர் பாலத்தை கட்டி போயிட்டார். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு பாலம் வேணும். அந்த பாலம் என்னன்னு கேட்டால் உன்னுடைய சரணங்கள் தான். கதாகம் லட்சியே, எனக்கு எப்பமா அது கிடைக்கும் உன்னுடைய பாதங்கள் இந்த சம்சாரத்தை கடலை நான் தாண்டறதுக்குன்னு கேட்குறார் மூக்கர். परिचलन पर्याकुलदया परमशिव कामाक्षि परमान् तितीर्षु कामाक्षि श्री जगदम्बाये नमः. ओके. दुष्यन्त्यां प्रज्ञा सरिति दुरित ग्रीष्म समय प्रभावेण क्षीणे सति मम मनः केकिनिषु च त्वदीय कामाक्षि स्फुरित चरण अम्बोध महिमा नमो मासाटोपम् नखपति सुते किं न कुरुते. ஓகே. ஸோ இப்போ பாதம் ஒரு கார்மேகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். கார்மேகம் நல்ல மழை கொடுக்க மேகமாக இருக்குது. ஸோ துரித கிரீஷ்ம சமய பிரபாவேன, துரிதம் சொன்னால் பீடை, கஷ்டம், பாபம் எல்லாம் துரிதம்ங்கிற இதில் வந்துடுது. ஸோ துரித கிரீஷ்ம சமய, இதை வெயில் காலத்துக்கு ஒப்பிடுறேன். இப்போது வெயில் காலத்தில் எல்லாருமே தாபத்தில் தபிச்சு போயிடுவோம், அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ இப்போ வெயில் கால சமயத்தில் அந்த பிரபாவத்தினால, வெயிலோட பிரபாவத்தினால, கிரீஷ்ம சமய பிரபாவையில் அந்த வெயில் காலத்தோட பிரபாவத்தினால சரிதி விசுஷ்யந்தான், விசுஷ்யம்னா சோஷணம்னா ஒலந்து போகிறது. அப்போது நீர்நிலைகள், சரித்தின நீர்நிலைகள், அது லேக்காக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ எல்லா நீர்நிலைகளும் அப்படியே ஒலர்ந்து போய்டும். சுஷ்யந்தாம் நன்னாவே ஒலர்ந்து போய்டுறது. அதை மாதிரி இப்போ பாதம், இந்த நம்ம பண்ணுற பாபம் இருக்கே, இந்த துரிதங்கள், நம்ம பண்ணுற பாபங்கள், நம்ம கொடுக்குற கஷ்டங்கள், ஹிம்சைகள், இதெல்லாமே அது எப்படி இருக்குன்னு சொன்னால் வெயில் காலம் மாட்டமாக நம்மளை வாட்டுறது. நம்மளுடைய பாபங்களே நம்மளை ரொம்ப வாட்டும். அந்த மாதிரி அந்த பாபங்களோட பிரபாவம் இருக்கிறோச்சே, அப்போ என்ன ஆயிடுது? பிரக்ஞா சரிதி விசுஷ்யந்தான்ற நம்மளுடைய புத்தி வேலை பண்ணாது. ஏன்னா நம்ம நம்ம ஒரே பீடிச்சிருக்கோம்னே, எப்போவுமே உடம்பு சரியில்லைனாலே நம்மளால் எதுவுமே சிந்திக்க முடியாது, இந்த உடம்பையே தான் யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி நம்மளுடைய பாவங்கள் நம்மளோட உடம்பை தாக்குறோச்சே, நம்மளுடைய பிரக்ஞாங்கிற அறிவாகப்பட்டது அப்படியே சோஷனம் ஆகிடும், ஒலந்து போய்டும், எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. அப்போ என்ன ஆயிடுது? மனக்கேக்கினி ஷீத்தேன் சதின்ற மம மனக்கேக்கினி. அப்போது வெயில் காலம் வந்தால் மயிலெல்லாம் ஒன்றும் ஆடாது இல்லையா? மயில் தோகை விரிச்சு எப்போ ஆடும்? கார்மேகத்தை காட்டா மழை வர போகிறதுன்னு சொன்னால் மயில் தோகை விரிச்சு ஆடும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த கேக்கினின்னு சொன்னான்னா இது மயில். ஸோ அந்த மயில் ஆகப்பட்டது தோகையெல்லாம் சுருட்டின்ட்டு பேசாமல் இருக்கும், அது ஒன்றும் ஆட்டத்தெல்லாம் காட்டாது, ஏன்னா அதுக்கு மழை வர சந்தோஷம் இல்லை. அது மாதிரி இப்போ இவர் என்ன சொல்கிறார் மூக்கர், என்னுடைய மனமாகப்பட்ட மயில், என்னுடைய மனமாகப்பட்ட மயில் என்னது க்ஷீணமாக போயிடுது, ஒன்றும் சிந்திக்க முடியல, மனசில் ஒரு உற்சாகம் இல்லை, அப்படி இருக்க மயில், அந்த மயில் மாதிரி என்னோடய மனசும் அப்படி சுருங்கி போய்டுறது, க்ஷீணம் ஆகிடுறது. ஸோ சுச்சான கவலையினால் நான் பிடிக்கப்படும் பொழுது என்னுடைய புத்தி வேலை செய்யலை, என்னுடைய மனமாகப்பட்ட உற்சாகம் இழந்திருக்கு. என்னுடைய எல்லாத்துக்கும் காரணம் என்னது? நான் பண்ணுற பாபங்கள். ஸோ தொதிய சுரித சரண அம்போத மகிமா. நீ அப்போ என்ன செய்யணுமா? மழை வரும். மழை எப்போ வரும்? வெயில் காலம் முடிஞ்சோடனே அடுத்து மழை காலம் தான். ஸோ மழை வர வச்சே எல்லோரும் ஹாப்பி ஆகிடுவான். ஏன் தாப்பம், இந்த வெயிலோட தாப்பம்லாம் போயிடும். அது மாதிரி சரண அம்போதான்னு சொன்னால் அம்புன தண்ணி, தன ததாத்தி தண்ணியை தரக்கூடியதுனால, எது தண்ணி தருது? மேகம். ஸோ அதனால அம்போத அப்படின்னா மேகம்னு அர்த்தம். ஸோ சரண அம்போத மகிமான்னு சொன்னால் இது பாதமாகப்பட்ட ஒரு கருணை மழைன்னு எடுக்கணுங்க.
ஸோ தேவியோட பாதம் என்னதை கொடுக்கும், என்ன மழையை கொடுக்கும், அது கருணை மழையை கொடுக்க போகுது. நம்முடைய பாவத்தை வந்து நீக்கக்கூடிய கருணையாகப்பட்ட மழையை வர்ஷிக்கக்கூடியதாக. ஸோ ஸ்புரத்தின்னு ஸ்புரிச்சுன்னு வருது. உன்னுடைய பாதத்தை தியானிக்கும் பொழுதே அந்த கருணை மழையாகப்பட்டது வேகமாக வருது. தொதியகா உன்னுடைய ஸோ அம்போத மகிமா இந்த கார்மேகமாகப்பட்ட அருள்மழையாகப்பட்டது கருணை மழையாகப்பட்டது. நபோ மாதம் ஆட்டோப்பம் ஐப்பசி மாதம் அடமழைம்பா. நபோ மாதம்னு சொன்னான்னா ஐப்பசி மாதத்தை அடமழை மாதிரி உன்னுடைய கருணை வெள்ளம் பொங்கிட்டு வரணுங்கிறார். ஸோ என்னுடைய பாவங்களெல்லாம் அப்படி நீக்கிட்டு எப்படி வந்து மழை வர வச்ச எல்லா நீர்நிலைகளும் அடிச்சுன்னு போய்டும், இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு சுத்தமாகிடும், தண்ணியெல்லாம் சுத்தமாகிடும். மழை காலத்தில் முடிவில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் சரத்காலம் வரும். சரத்காலமில் எல்லாமே சுத்தமாக இருக்கும். சந்திரனே சரத்கால சந்திரன்பா. ஏன் மேகமெல்லாம் கிளாரிட்டி கிளியராக இருக்குது, சந்திரன் பிரகாசிக்கிறான் அண்ணா. அது மாதிரி தண்ணீர் நிலையெல்லாம் அழுக்கெல்லாம் அடிச்சுன்னு போய்பட்டு அப்படி சுத்தமாக இருக்குது. அதை மாதிரி என்னுடைய பாவங்கள்லாம் நீங்கி என்னுடைய மனசாகப்பட்டது அப்படி சுத்தமாகக்கூடிய அந்த சரணங்கள். நகபதி சுதே கிம்ன குருத்தே, நீ ஏமா பண்ண மாட்டேங்கிறாய், நீ எனக்கு அருள்மழையை பொழிய வேண்டாமா, நீ பொழியணுமே, ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறேம்மா. நகபதி சுதே, நகபதி என்னது, நகன ந கம்யத்தை அசையாமல் இருக்கக்கூடியது மலை. ஸோ மலையரசன் சுதே மகளே, ஸோ இமவான் மகளே, நீ ஏமா எனக்கு கருணை மழையாக வந்து என்னுடைய பாவத்தை நீக்க மாட்டேங்கிறாயின்னு கேட்குற மூக்க. பிரஜா சரிதி துரித கிரீஷ்ம சமய பிரபாவேன க்ஷீணே சதி மம மனக்கே கினேஷு சா ஸ்வதீய காமாட்சி ஸ்புரித சரண அம்போத மகிமா நமோ மாசாட்டோபம் நகபதி சுதே நபாமாச ஆட்டோபம். ஆட்டோபம்னு படாடோபம் சொல்கிறப்பல தமிழ் அதே தான் வார்த்தை, சம்ஸ்கிருத வார்த்தை தான் யூஸ் பண்ணுறேன். என்ன படாடோபம் காட்டுறாங்க. ஸோ அதே ஆட்டோபம் தான். ஸோ இனி ஐப்பசி மாதத்தை அந்த ஆட்டமழையாக வரணும்னு கேட்குறார். அதுமாதிரி இந்த பிரக்ஞா சரிதி அப்படி சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். பிரக்ஞாங்கிறதுல நிறுத்தாமல் பிரக்ஞா சரிதி. யா வினம்ராணாம் சேதோ भवनवलभीसीम्नि चरण प्रदीपे प्राकाश्यं ददति तव निर्दूतमतमसि असीमा कामाक्षी स्वयं अलघु दुष्कर्मलहरी विगूर्णन्ति शान्तिं शलभ परिपाटीव भजते. வினம்ராணம். இப்போ வந்து பாதத்தை உப்பரிகையில் வைக்கப்பட்ட விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. பாதம் வந்து உப்பரிகைங்கிறது அந்த பால்கனி, அது பால்கனியில் ஒரு விளக்கு வச்சா நல்ல பிரகாசமாக உள்ளே வெளியிலையும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி வினம்ராணம், நம்ராணம்னா வணங்கியவர்கள், வீனம்ராணம் நன்றாக வணங்கக்கூடியவர்களுக்கு. சேதோ பவன வலபி சீம்னி மனமாகப்பட்ட உப்பரிகை. ஸோ தேவியோட பாதங்கள் அந்த வணங்கக்கூடியவர்களுடைய ஹிருதயத்தில் போய் உட்காந்துக்கிறது. ஸோ அது என்னது, வலபி மாதிரி இருக்குது. வலபின்னா உப்பரிகைன்னு அர்த்தம், பால்கனின்னு அர்த்தம். ஸோ சேதோ பவன சித்தமாகப்பட்ட ஒரு பவனம், ஒரு வீடு. சித்தத்தையே ஒரு வீடு மாதிரி வச்சுவிட்டான். ஸோ அதில் உப்பரிகையில் வச்ச விளக்காட்டமா இந்த இது சீம்னி அதோட எல்லையில். சரணப்பிரதீபே அந்த பாதங்கள் பிரகாசிச்சுட்டு இருக்கு. தீபமாக ஜொலிக்கக்கூடியது. பிராகாஷ்யம் தததி தவ நிர்தூத தமசி. அப்போ என்ன ஆகுது, இருள் போய்டுறது. நிர்தூத தமசி, தமஸ்னா இருள். ஸோ நிர்தூதம்னா நன்னா நீக்கிவிடுறது. ஸோ தமசெல்லாம் நீங்கி அந்த ஹிருதயத்தில் பிரகாசமாக ஜொலிக்கிறது தேவியோட சரணமாகப்பட்ட அந்த விளக்கு. உப்பரிகளை வச்ச மாதிரி இருக்குது. பிராகாஷ்யம் தததி நல்ல பிரகாசமாக தரித்து கொண்டு இருக்கிறது. காமாட்சி ஸ்வயம் அழகு துஷ்கர்ம லகரி. லகு, லகுன்னா ஈஸி, கொஞ்சமாக அப்படின்னு அர்த்தம். லகுன்னு சின்னது, கொஞ்சமாக அப்படிலாம். ஸோ லகுன்னு இது நிறையன்னு அர்த்தம், நேர் ஆப்போசிட்டு. ஸோ லகு நிறைய என்ன பாவம், துஷ்கர்ம இப்போ செய்த பாவங்களுக்கு கணக்கே இல்லை. அப்படிப்பட்ட பாவங்கள் லகரி அலையாக இருக்குது. ஏகப்பட்ட பாவ அலைகள் அப்படி அடிச்சுட்டு இருக்குங்க. ஸ்வயம் அசீமா, அது கணக்கே இல்லை, அது எல்லையே இல்லாமல் இருக்குது. நம்ம செய்கிற பாவங்களோ கர்மங்களோ அப்படி பயங்கரமாக நிறைய இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஷலப பரிபாட்டீவ. ஷலபன்னு விட்டில் பூச்சின்னு அர்த்தம். ஸோ விட்டில் பூச்சி என்ன பண்ணும், விளக்கில் தானே போய் விழுந்து செத்து போயிடும் இல்லையா.
அது விட்டில் பூச்சி அந்த விளக்கில் அட்ராக்ட் ஆகிடும். அப்போ விட்டில் பூச்சி என்ன ஆகும், அது அப்படியே விளக்கில் போய் அது மொத்தமாக தீர்ந்து போயிடும், அது அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி என்னுடைய பாவங்கள் இந்த விளக்கு இருக்கே, மனசுக்குள்ள விளக்கு வந்துடுதே, தேவியோட பாத விளக்கு, அதில் போய் என்னுடைய பாவங்களாகப்பட்ட விட்டில் பூச்சிகள்னு சொல்கிறேன். ஸோ சலப பரிபாட்டினா என்ன பரிபாட்டின்னு கேட்க முடியாது, என்ன விஷயம்னு கேட்குற மாதிரி தானே. ஸோ அந்த விட்டில் பூச்சியாக என்னுடைய பாவங்கள் அனைத்தும் விகூர்ணந்தி, அதில் போய் சிக்கி சுழன்று சின்னாபின்னமாக எடுத்துட்டோம். விகூர்ணம்னா சுழண்டு, ஒரு சுழலில் மாட்டினா எப்படி சுழண்டு போயிடும், அது மாதிரி விகூர்ணந்தி என்னுடைய பாவங்கள்லாம் அந்த விளக்கில் போய் மாட்டிண்டு அப்படியே அழிஞ்சு போய்டுறது. சாந்திம் பஜத்தே, அப்போ மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கிறது. ஸோ தேவியாகப்பட்ட சரண பாதங்களை ஹிருதயத்தில் வச்சுட்டா பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மூக்க तव निर्दूत तमसि असीमाक्षी स्वयं अलकुतुर्नर्मदहरी विघूर्णन्दी समाप्तिं शलकपरिपाटिव भजते. சலபத்துக்கு சாந்தின்னு அது செத்து போகிறதே சாந்தி தான், முடிவாயிடுது இல்லையா. அப்போ விட்டில் பூச்சியை பொறுத்தவரைக்கும் சாந்தின்னு சொன்னால் அதோட எண்டு. நம்மளுக்கு சாந்தினா மனசோட சாந்தி. ஸோ அந்த சாந்திங்கிற வார்த்தையை ரெண்டு இதுக்கு ரெண்டு அர்த்தமாக எடுத்துக்கணும். விராஜந்தி சுக்திஹி நககிரண முக்தாமணிததேஹே விபத்பாதோ ராசோ ஹரிரபி நராணாம் பிரணமதாம் ஸ்வதீயத் காமாட்சி த்ருவம் அலகு வஹ்னிர் பவவனே முனீனாப்யானாஸ்னேஹே அரணிரவிம் அங்கிரி விஜயதே. ஸோ நகக்கிரண முக்தாமணிதத்தை இப்போ இங்கே இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் பல விதமாக பார்க்குறேன், ஒரே விதமாக பார்க்கல. போன ஸ்லோகத்தில் எல்லாம் பார்த்தா ஒரே ஒன்று, பாதம்னா விளக்கு, இல்லை பாதம்னா கார்மேகன்னார். இங்கே அப்படி இல்லை, ஒரு லைனில் ஒரு மாதிரி பார்க்குறேன். ஸோ நகக்கிரண முக்தாமணி தத்தேகே, தத்தின்னா வரிசைன்னு அர்த்தம். ஸோ வரிசையாக வரக்கூடியது எது, நகக்கிரண முக்தாமணி. முக்தாமணினா முத்துவோடைய வரிசைகள். ஸோ முத்து வரிசையெல்லாம் பல மின்னிண்டு வரும் இல்லையா. முத்து சரமெல்லாம் போட்டுனோம்னு நல்லா மின்னல் ஆட்டமாக அது ஜொலிக்கும். அது மாதிரி அந்த முத்து வரிசையை எது தாங்கிறதுன்னா சுக்திஹி முன்னாடி இருக்கு. சுக்தின்னா சிப்பின்னு அர்த்தம். ஸோ முத்துக்கள் எதுக்குள்ளே இருக்கும், சிப்பியில் இருக்கும். ஒரு சிப்பியில் ஒரு முத்து தான் வரும்னு கிடையாது, 5-6 முத்து கூட ஒரே சிப்பியில் வரும். அப்போ நிறையவே நகைக்கு அது தத்தின்றார். ஒவ்வொரு முத்துவுமே பிரகாசத்தை கிரணங்களாக பரப்பும். அது மாதிரி முத்துமணிகள் அப்படி வரிசையாக சுப்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி உன்னுடைய நகை கிரணம் முத்து இருக்கே, உன்னுடைய நகத்துடைய அந்த கிரணங்கள் வருதே, அது முத்து வரிசை மாதிரி வெளவெளேர்னு வருது இல்லையா. அது எப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பாதத்தில் இருக்குது. நகை எங்கே இருக்குது, பாதத்தில் இருக்குது. ஸோ சிப்பிக்குள் முத்து மாதிரி பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்கள் அது முத்து மாதிரி ஒளியை காட்டுகிறது. விராஜந்தி, விராஜனம்னு சொன்னான்னு அப்படியே ஜம்முன்னு உட்காடுறது, சிம்ஹாசனத்தில் உட்காண்ட மாதிரி அந்த நகைக்கிரணம் முத்துமணி வருஷம் போல் அப்படி உட்காண்டிருக்கு ஜம்முன. விபத்து பாத்தோராஷோ, பார்த்தன்னா தண்ணின்னு அர்த்தம். விபத் பாத்தோராஷோ, ராசி பாத்த ராசின்னு சொன்னான்னு என்ன அர்த்தம், தண்ணியோடு குவியல்னா என்ன, சமுத்திரம்னு அர்த்தம். அவ்வளோதான், தண்ணியோடு குவித பாத்தோ ராசி. அம்புதினா அம்புன்னா தண்ணி, தண்ணி நிறைய இருந்தால் அம்புதின்றோம். அப்படி நிறைய வார்த்தைகள் கடலுக்கு. ஸோ பாத்தோ ராஷோ அப்படி சமுத்திரமாக இருக்குது. என்னது, விபத்து, ஆபத்தாகப்பட்ட கடல். அது என்ன கடல், சம்சார கடல் தான். ஸோ சம்சார கடலில் ஏகப்பட்ட ஆபத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்குது, எப்போதும் கஷ்டம். அப்படிப்பட்ட சம்சாரத்தில் நராணாம் பிரணமதான், வணங்கக்கூடிய பிரணமதான் நன்றாக வணங்கக்கூடிய அந்த நரர்கள் மனிதர்களுக்கு தரிரபி, தரின போட்டு, தரத்தின்னு சொல்கிறோம்ல தாண்டுவதுன்னு அர்த்தம். தரின்னு சொன்னால் தாண்டறதுக்கு யூஸ் ஆகிறதுனால தரின போட்டுன்னு அர்த்தம். ஸோ தரிரப்பி, உன்னுடைய பாதங்கள் என்ன எப்படி இருக்குன்னா இந்த சம்சார கடலை தாண்டி வைக்கிறதுக்கு ஒரு போட்டாட்டமாக இருக்குமா. துவதீய காமாட்சி துருவம் ஆலகு வன்னிர்பவனே, வன்கின தீன்னு அர்த்தம். ஸோ தீயா இருக்குது எது, இந்த பவன சம்சாரம். ஸோ வனம், இங்கே என்ன சொல்கிறார், சம்சார காடுன்னு விட்டார். போன லைனில் என்ன சொன்னார், சம்சார கடல்னார். இப்போ சம்சார காடு. சம்சார காட்டை எப்படி அழிக்கணும், இந்த காடு சம்சாரத்தோட அந்த தீயை எப்படி அழிக்கணும், காட்டு தீ வரணும். ஸோ இது காட்டு தீயாக, லகுன்னு பெரியன்னு அர்த்தம். லகுன்னு சின்னன்னு சொல்லிருக்கோம், லகுன்னு ஆப்போசிட்,
பெரிய காட்டு தீயாட்டமாக தொதியக காமாட்சி துருவம் நிச்சயமாக அவருடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னு சம்சார காட்டை அழிக்கக்கூடிய தாவாகினின்னு சொல்லுவோமா, அந்த காட்டுத்தீ போல இருக்கிறது நிச்சயமாக துருவம். முனீனாம் ஞானாக்னேகே, முனிவர்களுக்கு ஞானம்ங்கிற ஒரு அக்னி இருக்குது, அவளுக்குள்ளே கொழுந்து விட்டு இருக்கிறது முனிவர்களுக்கு ஞானம். அந்த அக்னிக்கு ஆதாரம் என்னது? ஒரு அரணிக்கட்டை தான் ஆதாரம். ஸோ அந்த அரணிக்கட்டையால் ஏற்படக்கூடியது அக்னி. ஸோ இப்படி முனிவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் என்கிற அக்னிக்கு உன்னுடைய பாதங்களே அரணிக்கட்டையாக அந்த ஞானத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய அந்த அங்கிரிகின பாதங்கள் சரணங்கள். விஜயத்தை அதுக்கு ஒரு ஜெய போடுறாருங்க மூக்கன். விராஜந்தி சுக்திஹி நககிரண முக்தா வனிததேஹே விபத்பாதோ ராஷௌ தரிரவி நாராணாம் பிரணமதாம் வதீய காமாட்சி த்ருவமலகு அன்ஹிர்பவவனே முனீனாம் ஞானாக்னேஹே அரணிஹி அயம் அங்கிரிஹி விஜயதே. समस्तैः संसेव्यः सततमपि कामाक्षि विबुधैः सुतो गन्धर्वस्त्री सुललितविपञ्ची कलरवैः भवत्या विन्दानः भवगिरिकुलं जृम्भिततमो बलद्रोही मातः चरणपुरुहूतो विजयते. காமாட்சி விபுதைஹி சமஸ்தைஹி, எல்லா தேவர்களும், விபுதர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். விபுதன்னு சொல்லி பிரிச்ச பார்த்தோம்னா நன்றாக அறிந்தவர்கள் புத்திசாலிகள்னு அர்த்தம். விபுதன்னு பிரிச்சோம்னா அந்த அர்த்தம். விபுதர்கள்னு சேர்த்து அர்த்தோம்னா தேவர்கள்னு அர்த்தம். ஸோ விபுதைகி மேலே அவள் நல்ல பண்டிதர்கள் தானே, நல்ல அறிவோடு கூட இருந்து இங்கேருந்து நல்லதை பண்ணி தானே மேலே போயிருக்கா. ஸோ அப்படியே அந்த விபுதர்கள்னா தேவர்கள். ஸோ சமஸ்தைகி எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுறா எங்கள் சரணங்களில். சம்சேவியக வணங்கப்படக்கூடிய பாதங்கள், சததம் அப்படி ஆல்வேஸ் அவள் எப்பொழுதுமே தேவியோட பாதத்தை வணங்கிகிட்டே இருக்கான்னு அந்த மனசாலியாவது தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. ஸ்துதக விபுதைஹி ஸ்துதக, அப்படி ஸ்துதிக்கிறார்கள், பாதத்தை வணங்குகிறார்கள். கந்தர்வ ஸ்திரீ சூலலித விபஞ்சி கலரவிகி, விபஞ்சின்னா வீணைன்னு அர்த்தம். ஸோ விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் அந்த இதில் வருது நம்ம சௌந்தர்ய லகரியில். எல்லா இது சரஸ்வதி வந்து வீணையை வச்சுன்னு பாடுறா, சிவனோட புகழை பாடுறா. வாக் வாக்குன்னு ஆரம்பித்த உடனே தேவி வாக் வாக்குன்றா, எவ்வளோ நல்லா பாடுற. அந்த சந்தோட இனிமையை கேட்குறா, தேவியோட வார்த்தையோட இனிமையை கேட்ட உடனே இவள் என்ன பண்ணுறா, ஐயோ நம்ம வீணைக்கு இந்த நாதத்தோடு இது இல்லையே, நல்லா இல்லையே நம்ம வீணையோட சவுண்டுன்ட்டு வீணையை மூடிடுறான்றா சரஸ்வதி. அப்படி ரசிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி விபஞ்சி வீணை. கலரவைகி, கலன இனிமை, ரவன சத்தம், அரவம்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா சத்தம். ஸோ கலரவைகி அந்த வீணையினுடைய இனிமையான நாதத்தால் கந்தர்வ ஸ்திரீ சூலலிதா, லலிதமாக அந்த கந்தர்வ பெண்கள்லாம் வீணையை இசைக்கிறா. எங்கள் தேவியோட முன்னாடி வந்து தேவியோட பாதத்தை புகழ்ந்து நமஸ்காரம் பண்ணுறா தேவர்கள் எல்லாம். இந்த கந்தர்வ ஸ்திரீகள் எல்லாம் வீணையை மீட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட பாதங்கள். ஸோ பவ கிரிகுலம் பிந்தானக, பவ கிரிகுலம்னா பவனால எப்பவுமே சம்சாரம். ஸோ சம்சாரங்கிற கிரின்னு இங்கே மலை, மலை போல் இருக்குது. இந்த சம்சாரத்துடைய துன்பங்கள்லாம் மலை போல் இருக்குன்றாருங்க, மலையோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ கிரிகுலம் இப்படிப்பட்ட மலை போல் இருக்கக்கூடிய இந்த சம்சார காட்டை, சம்சாரத்தோட துக்கங்களை பிந்தானக பிளக்கக்கூடியது. பிந்தானன்னா பிளக்கிறது, அப்படியே பிளக்கக்கூடிய பாதங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த 2 லைனில் இந்திரனோடு கம்பேர் பண்ணுறேன் இந்த பாதங்களை. இந்திரன் என்ன பண்ணான், கிரிகுலம் பிந்தானகன்னு வர்றோம். அவங்க இங்கே பபா விட்டுருணும். கிரிகுலம் பிந்தானக, கிரின மலை, மலைகளை எல்லாம் மலையோட கூட்டத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், இறக்கையை வெட்டிவிட்டான். வஜ்ராயுதத்தை வச்சு இந்திரன் ஆகப்பட்டவன் அந்த கிரிகுலம் எல்லா மலையோட ரெக்கைகளையும் வெட்டினான். ஏன், அந்த மலைகள்லாம் பறந்துட்டு இருந்தது. பறந்து எல்லாம் ஒரு இடத்துல போய் உட்காரணும்னு நினச்சா பொச்சுக்குன்னு உட்காரும். கீழே முனிவர்கள்லாம் இருப்பா, அவளெல்லாம் சட்னி ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் இந்திரா காப்பாற்றுன்னு போனோடனே இந்திரன் என்ன பண்ணா, எல்லாம் பறந்தா தானே கஷ்டம், எல்லாம் அவன் அந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்லி இறக்கையெல்லாம் வெட்டினான். ஸோ கிரிகுலம் பிந்தானக, அப்படி மலைகளெல்லாம் வெட்டின இந்திரனை போல இந்த பவகிரிகுலத்தை வெட்டக்கூடிய இந்த உன்னுடைய பவத்தியாக ஜுரும்பித தமோபல துரோகி, வளர்ந்த, ஜுரும்பணம்னா வளர்ந்தன்னு அர்த்தம். ஸோ ஜுரும்பணம்னா கொட்டாவின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல
ஜுரும்பிதான்னு சொன்னால் வளர்ந்த. தமோபல துரோகி, தமசு நமக்குள்ள அஜ்ஞானம் அது பலமாக உட்காண்டிருக்கு. ஸோ நம்மளுடைய தமசை, அப்படி வளர்ந்த தமசை அப்படி வெட்டக்கூடிய உன்னுடைய பாதங்கள். பலத்ரோகின்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. பலன் என்ற அசுரனை துரோகம் பண்ணி கொன்ற இந்திரன் ஒரு அர்த்தம். ஆனால் இந்திரனுக்கு இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை போட்டுட்டார் மூகர். அதனால இங்கே தமோபல துரோகின்னு சொன்னால் நம்முடைய அஜ்ஞானத்தை துரோகம் பண்ணி அழிக்கக்கூடிய பாதங்கள். புருஹூதக, புருஹூதான்னு சொன்னால் அதுவும் இந்திரன் அர்த்தம். ஏன்னா இந்திரனுக்காக யாகம் பண்ணும்போது இந்திராய சுவாகான்னு சொல்லும்போது எல்லாம் தொடர்ந்து இந்திரனை கூட்டுட்டே இருப்பான் யாகத்துலலாம். அப்போ நன்றாக அழைக்கப்பட்டவன்கிற அர்த்தம். அப்போது ஹவிச நன்றாக கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவன், அதனால புருஹூதகன்னு இந்திரனோட பேர். ஸோ புருஹூதக மாதக சரண, அம்மா உன்னுடைய சரணம் இந்திரனை போல இருக்கு. இந்திரன் வந்து மலையாளோட இறக்கையை வெட்டின மாதிரி நீ இந்த சம்சாரத்தோடைய இறக்கைகளெல்லாம் தாமங்களையெல்லாம் நீ வெட்டிட்டாய். ஸோ அப்படி அஜ்ஞானத்தை வெட்டிட்டாய். அப்படிப்பட்ட மாதக சரண விஜயத்தே. ஸோ அந்த உன்னுடைய பாதங்கள் ஜெயிக்கட்டும். समस्तैः संसेव्यः सततमपि कामाक्षि विबुधैः स्तुतः गन्धर्वस्त्री सुललितविपञ्चीकलरवैः भवत्या बिन्दानः भवहि विकुलं जृम्भिततमो बलद्रोही मातः चरणपुरोहितः विजयते. पुरुहूतः विजयते. वसन्तं भक्तानाम् अपि मनसि नित्यं परिलसद् घनच्छाया पूर्णं शुचिमपि नृणां तापशमनं न केन्दुज्योत्स्नाभिः शिशिरमपि पद्मा उदयकरं नमामः कामाख्याः चरणम् अधिक आश्चर्यकरणम्. ஸோ பக்தானாம் அபிமனசி, பக்தர்களுடைய மனதில். ஸோ எல்லா பக்தர்களுடைய மனதில் வசந்தம் வசிக்கக்கூடியது. தேவியோட பாதங்கள் பக்தர்களோட மனசில் எப்போதுமே தியானிச்சுட்டு இருப்பா. அதனால் தேவியோட பாதங்கள் பக்தர்களுடைய மனதில் வசிக்கின்றன. நித்தியம் பரிலசத் கனச்சாயா பூர்ணம். பரிலசத்தின லசத்தினாலே நல்லா விளங்கக்கூடியது, நல்ல பிரகாசமாக அமையக்கூடியதுங்கிற அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம், அழகாக இருக்கக்கூடியது. ஸோ கனச்சாயா பூர்ணம். கனச்சாயானா பயங்கரமான அந்த நிழலை கொடுக்கக்கூடியது. கனச்சாயானா ரொம்ப நிழலாக கொடுக்கக்கூடியது. இங்கே என்னென்னா அருளை மழையாட்டமாக பெய்யுது, அப்படியே நம்மளுடைய தாபத்தெல்லாம் தணிக்கிறா இல்லையா, அதனால இங்கே அருள் மழையோடு கூடியதுன்னு எடுக்கணுங்க. ஸோ எப்படி பரிலசத், நித்தியம் பரிலசத், என்றைக்குமே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அருள் மழையை பெய்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய பாதங்கள். ஸோ பூர்ணமாக. சுச்சிமப்பி. ஸோ கனச்சாயா, சாயான்னெல்லான நிழல் எல்லாமே ஒரு 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 இருட்டு மாதிரி இல்லையா, ஒரு தமஸ் மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் சுச்சிமப்பின்னு விட்டார். ஆனால் இது வந்து நிழல்ங்கிறது கருப்பாக இருக்குது, அதுக்கு முன்னாடி உன்னுடைய பாதங்கள்லாம் கருப்புன்னு எல்லாம் கிடையாதுமா, அது வந்து தூய்மையானதுன்ட்டார். வெண்மை, சுச்சின்னு வெண்மை தூய்மை, அதெல்லாம் சுச்சின்னு அர்த்தம். சுச்சான்னு என்ன அர்த்தம்? ஸோ சுச்சா ரெண்டு அர்த்தம் வித்தியாசமாக இருக்குது, புரிஞ்சுக்கணும். ஸோ சுச்சிமப்பி ரொம்ப தூய்மையாகவும் வெண்மையாக இருக்கக்கூடிய பாதங்கள். இது சாதாரண பாதங்கள் கிடையாது. தாபசமனம் ருணாம். ஸோ நம்மளுடைய தாபத்தை எல்லாம், நம்மளுடைய முத்தாபங்கள் இருக்கே, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், அதி தெய்வத்தம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படி 3 விதமான தாபங்களில் கஷ்டப்படுறோம் மனிதர்கள். ஸோ இந்த தாபங்களை எல்லாம், நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் சுச்சிமப்பி அப்படின்னானது அப்படி தூய்மையாக க்ளீனாக அதை கிளியர் பண்ணிடுறது. இந்த பாவங்களை எல்லாம் நீக்கிடுறது, தாபத்தை எல்லாம் நீக்கிடுறது. ஸோ எப்படி வந்து மழையாகப்பட்டது, நம்மளுடைய மழையோ நிழலோ வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிழல் தேடி ஓடுறோமே, ஸோ அது மாதிரி நிழலை தேடி ஓடி நம்மளுடைய அந்த கஷ்டத்தை தணிச்சிக்கிறோம் இல்லையா, தவிப்ப. அதே மாதிரி நம்மளுடைய சம்சார தாபத்தை இது தணிக்கக்கூடியதாக இருக்கிறது பாதங்கள். ஸோ நக இந்து ஜோஸ்னாபிகி. நக இந்துன்னா சந்திரன் அர்த்தம். நக இந்து. ஸோ நக ஒளி எப்படி இருக்குன்னு சொன்னால் சந்திர ஒளி போல, சந்திர கிரணங்கள் போன்ற ஒளி. அந்த ஒளிகளால் சிசிரமப்பி, இது கூலாக வேறு இருக்குது. இந்த இது வெறும் நிழல் மட்டும் இல்லை, ரொம்ப கூலாக இருக்குது. ஏன்னா நக ஒளி சந்திரனாக, சந்திரன் எப்பவுமே குளிர்ச்சி. ஸோ அப்படி சிசிரம் அப்பி பத்மா உதயகரம், ரொம்ப கூலாக இருக்கே, சந்திர ஒளியோடு இருக்கேன்னு பார்த்தா, சரி இந்த சந்திரன் வந்தால் தாமரை தான் சுருங்கி அப்படி சுருங்கி வாடி போயிடும் இல்லையா, மூடிடும் இல்லையா தாமரையெல்லாம். அப்படி கூம்புமா கேட்டால் கூம்பாது.
இது சந்திர ஒளியோடு இருந்தால் கூட பத்மா உதயகரம். பத்மா உதயகரம் யார்? சூரியன். பத்மம்னா தாமரை. தாமரையை உதிக்க வைக்கக்கூடியவன், மலர் செய்யக்கூடியவன் யார்? சூரியன். ஸோ சந்திரன், நீ நகை ஒளியோடு கூட சந்திரன் என்று சொன்னாலும் சூரிய தேஜஸ் உள்ளவளம்மா நீங்கிறார். ஸோ பத்மா உதயகரம், சாரி பத்ம உதயகரம், பத்மான்னு சொல்லக்கூடாது, பத்ம உதயகரம். ஸோ பத்ம உதயகரம் தாமரையை மலர்விக்கக்கூடிய சூரிய தேஜஸோடு கூடியவள் உன்னுடைய பாதம். நமாமக, அந்த பாதங்களை நாங்கள் வணங்குகிறோம். காமாட்சியாக சரணம், காமாட்சியுடைய அந்த பாதங்களை வணங்குகிறோம். அதிகாச்சரியகரணம். ஸோ சந்திரன்றார், நேர் ஆப்போசிட்டாக சூரியன்றார். இப்படி ஆச்சரியத்தை செய்யக்கூடிய இந்த பாதங்களை, அதாவது கருப்பாக இருக்குது கார்மேகத்தை போல, ஆனால் தூய்மையாக வெண்மையாக இருக்குன்றார். இப்படி ஆச்சரியமாக ஆப்போசிட்ஸாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்களை வணங்குகிறோம். श्री जगदम्बाय नमः.